அவங்க என்ன நம்ம வந்து இன்னைக்கு சாயந்தரம் வரும்போது அண்ணனை பார்த்துட்டோம். பயங்கர பிரபலமான ஜோதிடர் சுயம் பிரகாஷ். என்ன பேர் பயங்கர ஆச்சரியம். அது வந்து வேறு யாரும் வந்து பிரகாசம் கொடுக்க வேண்டியதில்லை, அது சுயமே பிரகாசம். அப்படி அண்ணன் அவ்வளோ வந்து ஆச்சரியமான தத்துவங்களை சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ நாங்கள் நிறைய போனால் நம்ம வந்து கேள்வி கேட்போம்ல, அப்போ விதியை மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உள்ளே வந்துச்சு அந்த கான்வர்சேஷனில். எல்லாருக்கும் அதானே வருது. நம்மகிட்ட எப்படிப்பட்ட கல்ச்சர் இருந்துச்சு பாருங்கள். அது ரொம்ப நான் வியந்துக்கிட்டே இருக்கேன். நமக்கு தெரியாமலே நம்மகிட்ட எப்படி இருந்துச்சு. மோசமான ஆட்சி நடந்தால் கூட, ரோடு சரியில்லை, வீடு சரியில்லை, எதில் வந்து எரிஞ்சு போச்சு அப்படின்னா கூட நம்ம ஆட்சியாளர்களை கொலை சொல்ல மாட்டோம். என்னமோ நான் பண்ண பாவம், எவன் குடிய கெடுத்தோம் எப்பயோ தெரியல, ஆண்டவன் என்ன எப்படி சோதிக்கிறான். டேய், ஆண்டவன் சோதிக்கலடா, ஆண்டவன் சோதிக்கிறான் அப்படின்னு அந்த கரெக்ஷனை போடும். இல்லை, அது நான் வாங்கிட்டு வந்த விதி. இப்படி எல்லாத்தையும் பெருமாள் மேலேயே சுவாமி மேலேயே பாரம் போடுற பழக்கம் நமக்கு இருந்தது. அது நம்ம கம்ப்ளீட்டாக மாறி நம்ம கையில் எல்லாமே வந்துருச்சுங்கிற மாதிரி நினச்சிக்கோ. அப்போ விதியை மாற்ற முடியுமா அப்படின்னா நம்ம வந்து அதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணுறோம், எப்படியாவது மாற்றிடணும். எவ்வளோ பரிகாரங்கள், எவ்வளோ ஜோசியங்கள், எவ்வளோ விஷயம். நான் இதை நிறைய டெவில்ஸ் அட்வொகேட் பண்ணியிருக்கிறேன். நிறைய அதை யோசிச்சுட்டே இருந்திருக்கேன். பெரியவங்கள்ட்ட நிறைய போராட்டம் கேட்டிருக்கேன். எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா, இப்போ ஒரு அடிப்படையான கேள்வி யோசிப்போம். ஜோசியம் உண்மையா அப்படின்னு கேட்கும். ஜோசியம் உண்மைன்னு விதி உண்மை. என்ன நடக்குதோ அதான் நடக்கும். எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும் அப்படின்னா பரிகாரம் எதுக்கு? நான் கேட்கறது புரியும்னு நினைக்கிறேன். பரிகாரம் பண்ணா நடக்க போறதை மாத்திரலாம் அப்படின்னா விதி உண்மை இல்லை. விதி உண்மை அப்படின்னா பரிகாரம் எதுக்கு? அப்ப விதி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டான், பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான். என்னடா ஒரு ஆக்சிமோரான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கான்ட்ரடிக்ஷனா இருக்குல்ல. எது உண்மைங்கிறதா நம்ம கேட்க முடியும். இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். எப்படி திமுக ஆட்சியும் உண்டு, அதிமுக ஆட்சியும் உண்டு. அதிமுகக்குள்ள தான் திமுக இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதிமுகன்னு வருது அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை, ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப பரிகாரமும் உண்டு, விதிப்படி தான் நடக்கும்.